எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போதும் போல் ஒரு சுவையான தகவல் அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறுதி வரை பாருங்கள். இன்னொரு விஷயம் எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கரண்ட் அஃபேர்ஸ், தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகளை பற்றிய செய்திகள், இவற்றை பற்றிய ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்திற்கு உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாமல் பார்த்துக்கொள்கிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு நீதிபதியின் முன்பாக தன்னுடைய ஜாமீன் மனுவை ஃபைல் செய்திருக்கிறார். ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருக்கிறார். இதில் அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சிலும் அதே போல் உச்சநீதிமன்றத்திலும் 2 இடங்களிலுமே ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதாவது அவருடைய உடல்நிலை அடிப்படையிலான மெடிக்கல் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க லீகல் டேர்ம்ஸில், அந்த மெடிக்கல் பெயில் 2 கட்டங்களையுமே மறுக்கப்பட்டு விட்டது. ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு நீதிமன்றம், இன்னொன்று உச்சநீதிமன்றம். இந்த 2 இடங்களிலுமே செந்தில் பாலாஜி அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவருக்கு இருதய கோளாறு இருக்கிறது, பல உடல் உபாதைகள் இருக்கின்றன, அதனால் அவரால் சிறையில் இருக்க முடியாது, வெளியில் அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிய 2 மனுக்களுமே ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டுவிட்டன அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்பொழுது இந்த பெயில், அதாவது ஜாமீன் மனுக்களில் பலவிதமான ஜாமீன் மனுக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு விதமான ஜாமீன் மனு மெடிக்கல் பெயில் அப்படிங்கிறது. அப்போ அந்த மெடிக்கல் பெயில் அப்படிங்கிற அந்த மருத்துவ அடிப்படையிலான ஒரு ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் ரெகுலர் பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். அதற்கான ஒரு சட்ட வழிமுறை, லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம், நீதி அரசி அல்லி அவர்களுடைய நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த மனுவிலே குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொன்னால், ஒன்று நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊழல், லஞ்சம் பெற்றது, டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம், அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலே வேலை வாங்கி தருவதாக உறுதி கூறி பல 100 பேர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு மோசடி செய்வதுள்ளதாகத்தான் வழக்கு. அதிலே பெற்ற பணம், லஞ்ச பணம் செந்தில் பாலாஜி மற்றும் இவருடைய மனைவி அவருடைய வங்கிக் கணக்குகளிலே லஞ்சமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அந்த மணி லாண்டரிங் செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த லஞ்ச பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாட்டுகளுக்கு கூட கொண்டு சென்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை குற்றச்சாட்டு. இதுதான் PMLA ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறையினுடைய பாஷையில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம். இது மிக மிக ஒரு கடுமையான சட்டம் அப்படிங்கிறத முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், சார்ஜ் செய்யப்பட்டவர்கள் யாருக்குமே இதுவரை ஜாமீன் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் சத்யேந்திர ஜெயின் மற்றும் மணீஷ் சிசோடியா போன்றவர்கள்லாம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தான். அங்கே எக்ஸைஸ் ஸ்கேம், அதாவது அரசு உடைய அந்த லிக்கர் ஷாப்ஸ், அந்த ஏலத்திலே முறைகேடு நடந்திருப்பதாக அங்கே குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிலே லஞ்ச பணம் ஏராளமாக பெற்று அந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு கூட கொண்டு சென்றிருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க மேலே குற்றம் சாட்டி PMLA ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மீது போட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளும் அதே குற்றச்சாட்டுகள் தான் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்போது கொடுத்திருக்கும் புதிய ஜாமீன் மனுவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு ஐ எம் இன்னசென்ட், நான் ஒரு அப்பாவி என்ற விதமான ஒரு ஆர்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அதை தவிர அதிகமாக ஒன்றும் சொல்லியதாக தெரியவில்லை. நான் ஒரு அப்பாவி, எனக்கு இருதய நோய் இருக்கிறது, அதனால் எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்க நேரம் கோரியிருக்கும் அமலாக்கத்துறையானது அவருடைய சார்ஜ் ஷீட் மற்றும் டாக்குமெண்டேஷன் காப்பீஸ் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி தரப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இதுதான், இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளுவாங்க, ஆதாரங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கங்கள் அடங்கிய அந்த குற்றச்சாட்டுடன் உள்ள இணைப்பு டாக்குமெண்டேஷன், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், செந்தில் பாலாஜி அவருடைய மனைவி இருவருடைய வங்கி பண பரிமாற்றத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு இதை பார்த்துவிட்டு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்களும் சட்ட ரீதியாக இந்த பதிலை நாங்கள் ஒரு சில நாட்களில் கொடுக்கிறோம்னு சொல்லி அமலாக்கத்துறை
சீனியர் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. எப்போ வந்து இந்த ஜாமீன் மனு கேட்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரம் இதுவரை குறிப்பிடப்படவில்லை. அது வந்து அநேகமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ எப்பொழுது இந்த விசாரணை நடைபெறும் என்று தெரியும். ஆனால் இந்த மனுவிலே வந்து குறிப்பாக இப்பொழுது கொடுத்திருக்கும் மனுவிலே கூட செந்தில் பாலாஜி வந்து மீண்டும் வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியிருப்பதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக கடினம் என்பதை பார்க்க வேண்டும். என்ன காரணம் என்ன சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம், மெடிக்கல் பெயில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்போ வந்து அந்த மெடிக்கல் பெயிலே வந்து இந்த உடம்பு சரியில்லை, மீண்டும் எனக்கு மேலும் சிகிச்சை தேவைப்படுகிறது, வெளியில் வந்து ஒரு நல்ல தனியார் மருத்துவமனையில் நான் மீண்டும் அனுமதிக்கப்பட்டு எனக்கு சிகிச்சை தேவை அப்படிங்கிற எல்லா விதமான ஆர்குமெண்ட்ஸுமே ஏற்கனவே அடிபட்ட போச்சு. இப்போ வந்து அந்த மெரிட் ஆஃப் த கேஸ் பேசிஸில் தான் பெயில் கிடைக்கும். இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, இந்த குற்றச்சாட்டுகளுடைய தீவிரம் என்ன, இதற்கு வந்து உங்கள் பதில் என்ன? நீங்கள் வந்து ஏற்கனவே அமைச்சர் பதவியில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், அப்பொழுது அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டீர்களா என்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்து அமலாக்கத்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டால் நீதிமன்றம் கட்டாயமாக அதை மனதில் குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா மீண்டும் மீண்டும் இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு சிக்கலாக நடக்கின்ற ஒரே விஷயம் என்னென்று சொன்னால், அவர் அமைச்சராக தொடர்வது தான் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்றுதான் பல சட்ட நிபுணர்களும் சொல்லுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதனாக அமைச்சராக இல்லாமல் இருந்தால், ஒரு எம்எல்ஏவாக மட்டும் இருந்தால் அவருக்கு வந்து அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்பு குறைவு, சாட்சிகளை குலைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. வெளியிலே வந்து இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தொடுத்த நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களெல்லாம் மிரட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதை வந்து கட்டாயம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். இதை வந்து அமலாக்கத்துறை வந்து அவங்களுடைய பதிலில் சொல்லுவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக மீண்டும் அமைச்சராக தொடருவது பெரிய ஒரு சிக்கலாக செந்தில் பாலாஜிக்கு முடிந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அவர் அமைச்சராக தொடரும் காரணத்தினாலே இந்த நீதிமன்றத்தில் இப்பொழுது கொடுத்திருக்கும் அந்த ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்படுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. காரணம் இரண்டு. ஒன்று, அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து சாட்சிகளை குலைப்பார் என்பது. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம், அந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெளிநாட்டுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் வந்து மிக மிக மோசமான வழிகளில் பயன்படுத்தப்பட வழி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை வந்து அமலாக்கத்துறை கட்டாயம் வந்து அவங்க பதில் மனுவில் குறிப்பிடுவாங்க. நம்மளோட நாடு முழுவதுமே வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் யார் கைதானாலுமே வந்து அந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை தனி மனிதனாகவும் சரி, பணப்பரிமாற்றம் வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் விட்டு அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உறுதியாக அந்த பணம் வந்து சரியான ஒரு பாதைகளிலே பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறது பல பத்தாண்டுகளாக நிரூபணமாகியிருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி பணம் வெளியில் போகும்போது அது வந்து சட்டவிரோத பணிகளுக்கு, தேச விரோத செயல்களுக்கு, டெரரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபண்டு பண்ணுவதற்கு, அதேபோல் ட்ரக் பெட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, போதைப் பொருள் கடத்துவதற்கான பயன்பாடு, இதை போன்ற பல விஷயங்களுக்கு இப்படிப்பட்ட பணங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த சட்டங்கள் வந்து 2009-10 மிக மிக கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து குற்றம் சாட்டியவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அன்ரிட்டன் லா, ஒரு எழுதாத சட்டமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஆக இங்கே அரசியல் ரீதியாக நாம் எப்படி இதை பார்வையிட்டாலும், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் வந்து தான் இன்னசென்ட், எனக்கு வந்து நான் குற்றமற்றவன், நான் வந்து ஒரு பாவப்பட்டவன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையிலே வந்து உறுதியாக அதை நீதிமன்றம் கருத்தில் கொள்வது மிக மிக கடினம். அதைவிட மிக மிக முக்கியமாக இந்த வழக்கை தொடுத்திருக்கின்ற அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து முழு மூச்சோடு இந்த கீழமை நீதிமன்றத்தில் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜாமீன் மனுவை எதிர்த்து வாதாடுவார்கள் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தோமானால் இப்போது ஜாமீன் கிடைப்பது சாத்தியமில்லை என்று தான் தெரிகிறது. 95% வந்து ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு இப்போது கிடைப்பது கடினம் என்று தான் பலரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் எவ்வளவு முயன்றாலும் அவருடைய குற்றச்சாட்டு, அவர் மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளுடைய தீவிரம் அதை கருதி உறுதியாக அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கோ அக்யூஸ்டுன்னு சொல்லி இந்த
வழக்கில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய தம்பியான அசோக்குமார் வந்து இஸ் அட் லார்ஜ். இன்னும் வந்து அவர் தேடப்பட்டு வருகிறார். அவர் வந்து சரணடைந்திருந்தாலோ இல்லை அமலாக்கத்துறையினுடைய சம்மன்களுக்கு வந்து விசாரணை அழைப்புகளுக்கு வந்து அவர் ஒத்துழைப்பு கொடுத்து விசாரணைக்கு வந்திருந்தாலோ செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதுவுமே வந்து அசோக்குமார் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. தேடப்பட்டு வரும் நபர் ப்ரொக்ளைம் அஃபண்டராக இருக்கிறதால் அதுவுமே வந்து செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை பெரிய அளவிலே வந்து பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் சட்ட நிபுணர்கள் கருத்து. இன்னுமே வந்து பல முறை சம்மன்கள் வழங்கப்பட்டுவிட்டிருக்கிற அசோக்குமாருக்கு அதையும் மீறி அவர் வந்து அந்த சம்மன்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. இடி அவரை அமலாக்கத்துறை அவரை தேடிக்கொண்டு இருக்கிறது. இதுவுமே வந்து இந்த கேஸில் வந்து முக்கியமாக எடுத்துக்காட்டப்படும். செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க லீகலாக வந்து அசோக்குமாருக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வந்து அப்போ வந்து எப்படி உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது, லஞ்சப்பணம் முழுவதுமே வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டது எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி மேகலாவுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வழக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரம் வந்து கிளின்ச்சிங் எவிடன்ஸ், அதாவது மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இந்த வழக்கில் என்று சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இப்போதைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைப்பது மிக மிக கடினம் என்றுதான் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஜாமீன் கிடைக்கிறதா இல்லையா என்று அப்படிங்கிறது. இதற்கிடையே வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதாவது செந்தில் பாலாஜியை வந்து நீக்க வேண்டும், ஆளுநர் வந்து தன்னிச்சையாக செந்தில் பாலாஜியை வந்து நீக்கலாம்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை பொறுத்தவரை நேற்று உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது. ஒரு அமைச்சராக யார் தொடர வேண்டும் தொடரக்கூடாது என்று எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முடிவெடுக்கும் ஒரே உரிமை வந்து மாநில முதல்வருக்குத்தான் இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அதனால் மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரும்புகிற வரையிலே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கூட அமைச்சராக தொடருவதிலே எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவரை நீக்குவதற்கு ஒரே ஒரு உரிமை அல்லது அவருடைய நீக்குவதற்கான ஒரு கடமை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மட்டும்தான் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து உண்மையில் சொல்லப்போனால் இது நல்லது அப்படின்னு ஒரு சில திமுகவினர் நினைத்தாலும் கூட செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை சட்ட நிலைகளை பொறுத்தவரை அவர் வந்து அமைச்சராக இருப்பதுதான் அவருடைய ஜாமீனுக்கும் இந்த வழக்கிலே பெரிய சிக்கலாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கத்தான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் மீண்டும் ஒருவரை உங்களை சந்திக்கிறேன்.